vs டீமன்ஸ், அந்த டீமன்ஸ் vs ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் பயங்கரமான சண்டைகள் நடந்திருக்கும் போல இருக்கு. விஜய் டிவி ஆர்வக்கோளாறில் 2வது ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியான தெறிக்க விட்ட ப்ரமோன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, ஜாக்லின் இவங்க 2 பேருக்கும் தான் சண்டை. ஊடல வந்து சௌந்தர்யா வராங்க. ஸோ தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லினை பார்த்துட்டு சொல்கிறாங்க, டெவிலாக இருந்தால் டெவில் ஆயிரடி, சைலண்டாக இருக்கிறதுனால நீ நல்லவன் அர்த்தம் கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஜாக்லினை பார்த்துட்டு. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு சைடில் நின்று அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஜாக்லின் வந்து நீ போய் பண்ணுடி அப்படிங்கிறாங்க. நீ போய் பண்ணுறின்னு சொன்னதுக்கு தர்ஷிகா ரிப்ளையாக என்ன சொல்கிறாங்கன்னா, சீ போடின்லாம் நீ என்னை பார்த்து சொல்லாதன்னு, அதாவது இது எடிட்டிங். ஸோ சீ போடின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது ஜாக்லின். அவங்க வந்துட்டு அடுத்தாப்புல தர்ஷிகா வந்துட்டு சீ போடின்லாம் நீ என்னை பார்த்து சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்துட்டு எதையோ சொல்லிட்டு அதுக்கெல்லாம் யாரும் இங்கே வரல, அதாவது உன்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் யாரும் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குது. அவ்வளோ மட்டும்தான் நமக்கு கேட்குது. அப்போது ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா பார்த்துட்டு திரும்ப கேட்குறாங்க, உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தர்ஷிகா வந்துட்டு இல்லடி அப்படிங்கிறாங்க. உடனே ஜாக்லின் வந்து பைத்தியம் அப்படிங்கிறாங்க. உடனே செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க தர்ஷிகா. பைத்தியம் வார்த்தையை அளந்து பேச தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாது அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கடுப்பாகிறாங்க. பைத்தியங்கிற வேர்டு சொன்னோடனே தர்ஷிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு ஜாக்லின் உடனே சொல்கிறாங்க, அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகா பேசுறதுக்கு இது ஒன்று உங்கள் அப்பா வீடு இல்லடி அப்படின்னு இதைத்தான் கேட்கணும் வச்சு கேட்டாங்க. செம்மையாக கேட்டாங்க. நான் வந்து இப்போது தர்ஷிகா வந்து இந்த பிளேயை ஃபர்ஸ்ட்லேருந்தே விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரு ஃபைனலிஸ்ட் மெட்டீரியலாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட பயப்படலை. நான் கூட கொஞ்சம் பயப்படுற கேரக்டர்னு நினச்சிட்டேன். சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் யாருமே இதை பண்ணதில்லை. அவங்க 2 பேரையும் பண்ணுறது லாஸ்ட் சீசனில் உள்ள இது மாதிரி இருந்துச்சு, சீன் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்மையாக பண்ணிட்டாங்க. இது உங்கள் அப்பா வீடு இல்லடின்னு உடனே சௌந்தர்யா வந்துட்டாங்க. சௌந்தர்யா வந்து லிட்டரலாக பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க. ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி. லாஸ்ட் வீக் ரயானுக்கு ரெட் கார்டு கேட்டிருந்தோன்னா இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். அந்த மாதிரி பிடிச்சி புஷ் பண்ணுறாங்க. அது ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஏற்கனவே கம்பு வச்சுட்டு இப்படி அடிக்க போகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து கை வச்சு புஷ் பண்ணுறாங்க தர்ஷிகாவை. அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பாவை பிடிச்சி நீ எதுக்கு இழுக்கிறேன், இது உங்கள் அப்பா வீடு இல்லைன்னு தான் தர்ஷிகா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை பிடிச்சி இழுக்கலை. அப்பா வீடுக்கும் அப்பாவை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தர்ஷிகா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் நாட் யுவர் ஓன் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, நீ நினச்சதெல்லாம் பேசுறதுக்குன்னு. அதுக்கு வந்துட்டு சௌந்தர்யா அதே அப்படி திருப்பி போட்டு நீ உங்கள் அப்பாவெல்லாம் இதுக்கு இழுக்கிறேன்னு உடனே சௌந்தர்யா சொல்கிறேன், நான் தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கும் தாண்டி அப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல நியாயமான கேள்வி தான். நம்ம என்ன நினச்சோன்னா, அந்த டாஸ்கே வந்து ஏஞ்சல்ஸ்க்கும் டெவில்ஸ்க்கும் உள்ள சண்டைங்கிறதுனால தான் ஏஞ்சல்ஸை தூண்டி விடுறதுக்காக நேற்று வந்துட்டு டெவில்ஸை பற்றின நெகட்டிவ் சைடு சொல்லுங்கள், அப்போ தான் வந்துட்டு டெவில்ஸ் இன்றைக்கி நல்லா ஏஞ்சல்ஸை வச்சு செய்வாங்க, நேற்று சொன்னதெல்லாம் மைண்டில் இருக்கும்ல, செம்ம கடுப்பில் திரும்பி பண்ணுவாங்கங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் செம்மையாக பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, டெவிலுக்கும் தான் பயங்கரமாக சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தர்ஷிகாவும் டெவில், ஜாக்லினும் டெவில், சௌந்தர்யாவும் டெவில் 3 பேரும் பிரித்து போயிடுறாங்க. சண்டைன்னு சண்டை, அப்படி ஒரு சண்டை. ஸோ இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.